ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சமைச்சிட்டேன், இப்போ தான் சமைச்சிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீடியோ பார்த்தீங்களா? காளான் பிடுங்க வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்த்தீங்களா? ஒருத்தரும் பார்த்துருக்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணல. என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, இட்ஸ் ஓகே, பாருங்கள். வியூவர்ஸும் பார்த்துட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, இன்றைக்கி என்னுடைய இந்த வீடியோடைய நாயகி நான் இல்லை, இவங்க தான். டாயிங் ஏன்னு கேட்டால் அவருக்கு தான் காளான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, எல்லாம் பிடிங்கிட்டு வந்து எல்லா காளானும் செய்துட்டேன். இப்போ நான் என்னென்ன செய்திருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறதோட காளானை சாப்பிட்டு பார்த்து பச்சரிசி காளான் அப்படிங்கிற சரி காளானை சாப்பிட்டு பார்த்து அவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் டேஸ்ட். ஓகேவா? ஓகே, நான் இன்றைக்கி என்ன செய்திருக்கேன்? ரசம், மூலிகை ரசம். ஓகே, மூலிகை ரசம், முடக்கத்தான், பிரண்டை, முருங்கப்பட்டை எல்லாம் போட்ட மூலிகை ரசம். ஏன்னு கேட்டால் இவருக்கு கொஞ்சம் ஜலதோஷம், அதனால். ஓகே, அடுத்து நான் சொல்கிற மாதிரி எப்போயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்கள், அது மாதிரி இது கீரை, அந்த சம்பளோட கீரை பொரியல், வறுவல், முருங்கைக்கீரை. ஓகே, இதில் மாசி அல்லது நெத்தலி, கருவாடு ஏதாவது ஒன்று போடலாம். ஆனால் நாங்கள் விரதத்தில் இருக்கனால எதுவும் ஒன்று கலக்கையில் சும்மா வெஜ்ஜாக தான் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இதை பார்த்திங்கன்னு சொன்னால் கிழங்கு வறுவல். சரியா? ரசத்துக்கு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வறுவல் நல்லாயிருக்கும், அதுக்காக. அப்புறம் தான் நம்மளுடைய மெயின் டிஷ். கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கொள்ளலாம் விடத்தடிக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே, அது மெயின் டிஷ் இது. ஓகேவா? காளான். அந்த காளான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த காளானை நல்லா கழுவி போட்டு, காளான் மண்ணிலேருந்து எடுக்கத்தானே காய்ஸ், அதனால் நல்லா கழுவணும். கடைசியாக உப்பு தண்ணிலையும் கழுவணும். அப்படிலாம் கழுவிட்டு நல்லா ஒரு தண்ணி வடிகிறதுக்கு வைக்கணும். நான் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்றக்காக உடனே எடுத்து போட்டதால் கொஞ்சம் இதாகின மாதிரி போயிடுச்சு, அதாவது லேசாக குழஞ்ச மாதிரி, அவ்வளோவா இல்லை. இந்த பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளுடைய செல்லக்குட்டி சாப்பிட்டுட்டு மகி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். மைசாக்கு பிடிச்ச சாப்பாடு இன்றைக்கி. ஓகே, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ரசத்தெல்லாம் விட்டு சாப்பிட தேவையில்லை இதில். ஏன்னு கேட்டால் அந்த காளானில் அப்படியே பிசைஞ்சு அதை எடுத்து சாப்பிட்றதே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் ரசம் தேவை, கட்டாயம். இன்றைக்கி ரசம் தேவை அப்படின்றக்காக வச்சுருக்கேன். அது உருளைக்கிழங்கோட ரசம். ஓ வேணாண்ட செல்லக்குட்டி. ஆமாம், அதில் தான் நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு கொடுக்குறோம். லப்யூ. நீங்கள் சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தங்கம். ஆமாம்மா, அபி நீங்களும் சாப்பிடுங்கம்மா, சூப்பராக இருக்குது. நான் இன்னும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? அங்கே பார்த்து வீடியோ பார்த்து சொல்லுங்கள், செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காளான் நல்லா எடுத்து வச்சு சாப்பிடுங்க. பொய்க்கு சொல்கிறியா வீடியோக்குள்ள? உண்மையாக நல்லா இருக்கா? உண்மையாக நல்லா இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் காளான் நல்லா இருக்கும், நாங்கள் சாப்பிட்ருக்கோம் தானே. சரி, ஓகே காய்ஸ். ஓகே, நல்லா இருக்கான். பிள்ளை ஆசைப்பட்டதை நான் செய்து கொடுத்துட்டேன். அப்புறம் என்னென்னு கேட்டால் சமைச்சிட்டு அப்படியே அதை கையோடு வந்திருக்கேன். என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. வீட்டுகளில் பெண்கள் இப்படி தான் இருக்க முடியும், இப்படி தான் இருப்பேன். ரீல்ஸ் எல்லாம் போடும்போது தான் பவுடர்லாம் பூசிக்கிட்டு, லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு, ஐப்ரோலாம் போட்டு கொள்வது வேறு. இப்போ சமைச்சேன் சரியா? இப்போ அம்மானா சரியா? சமைச்சிட்டேன், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அதான் அவள் விரும்பினதை சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்குது. நான் பிள்ளை சாப்பிட வைக்கிறேன். ஓகே, பாய். நீங்களும் இந்த சீசனில் காளான் கிடைக்கும், அல்லது கடையிலையாவது வாங்கலாம். அப்படி எடுக்க முடியாதவங்க, வில்லேஜில் இல்லாதவங்க வில்லேஜில் கொண்டு வந்து சிட்டியில் கடைகளில் விற்பாங்க, அதில் வாங்கி சீசனுக்கு இது வர புட்டானே சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அதாவது நீங்கள் இந்த காளான் உற்பத்தி செய்து விற்கிறாங்க இல்லையா, செயற்கையாகவே, அந்த காளானை விடையும் நேச்சுரலாக இப்படி இயற்கையாக இந்த மாதிரி மழை நேரத்தில் கிடைக்கிற காளானில் டேஸ்ட் அதிகம். அதுவும் அந்த காளானை விட இந்த பச்சரிசி காளான், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருந்தா தெரியும். சின்ன குத்து குத்தில் வந்துருந்துச்சு. இதுக்கு பேர் பச்சரிசி காளான். இது டேஸ்ட்டு வேறு லெவல் காய்ஸ். சரியா? ஓகே பாய். சி யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி அழகான ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். ஓகே, பாய். சொல்லுங்கள். பாய், டாட்டா.